வெண்முரசு. காண்டீபம் 18. பகுதி 3. முதல் 1. வாசிப்பது சந்தீப். கதைகளின் தெய்வமாகிய புராணிகை செவி மட்டுமே ஆனவள், மொழியற்றவள் என்று முதுசூதர் பிருஹத்வர் எழுதிய காவியமாகிய பிரஸ்ன சம்பிரதீகம் சொல்கிறது என்றாள் மாலினி. ஒலியற்றவள். கதைகளுக்கு முன்பும் பின்பும் மட்டுமே அவள் இருப்பை உணர முடியும். சுபகை முடிந்த கதையின் மீட்டலில் இருந்து மெல்லிய உடலசைவு வழியாக மீண்டாள். முதற்சொல் எழுகையிலேயே அவள் கதைகளுக்குள் புகுந்து கொள்கிறாள். கதைகளின் ஒவ்வொரு வரிகளுக்கிடையிலும் ஒவ்வொரு சொல்லுக்கு இடையிலும் அவள் இருக்கிறாள். நீள்மூச்சுகளாக, விழிநீர் துளிகளாக, பிறர் அறியா உவகைகளாக, பொருள் கொள்ளா சொற்களாக, எவரும் அறியா விழைவுகளாக. கதை முடிந்ததும் தன் 1000 கைகளை விரித்து பேருருவம் கொண்டு அவள் எழுகிறாள் என்றாள் மாலினி. எனவே ஒருபோதும் கதைகள் முடிந்ததும் விழை தூக்கி அவளை நோக்கலாகாது. ஆம் என்றாள் சுபகை. கேளடி, அனைத்து கதைகளும் அவளை தவிர்ப்பதற்கான முயற்சிகளே. கங்கையை கடக்கும் ஒற்றைத் தோணிக்காரன் ஊந்துண்டுகளை எரிந்து பின்தொடரும் பசிகொண்ட முதலைகளை விலக்கிச் செல்வது போல சொற்களால் அவளை ஏமாற்றுகிறோம். மறுகரை அணைந்ததும் பாய்ந்தோடி விலகாதவர் தொடர்ந்து வரும் அவள் பசிக்கு இரையாக வேண்டியதுதான். இவ்வுலகில் சிம்மங்களால் உண்ணப்பட்டவர்களை விட, நோயால் உண்ணப்பட்டவர்களை விட, போர்களால் உண்ணப்பட்டவர்களை விட, ஊழால் உண்ணப்பட்டவர்களை விட கதைகளால் உண்ணப்பட்டவர்களே மிகுதி என்று மாலினி தொடர்ந்தாள். புராணிகை தன் முடிவிலா நீளம் கொண்ட மேலாடையால் இப்புவியை 7 முறை சுற்றி வைத்திருக்கிறாள். பொருள் கைவிடா முதியவள் தன் முந்தானை முடிச்சில் இட்டு வைத்துள்ள சிறு பொன் நாணயமே இப்புவி என்கின்றனர் சூதர். அவள் என்றோ எதையோதான் மறந்துவிடாமலிருக்க அம்முடிச்சை போட்டாள். பின்பு ஒவ்வொரு முறையும் அதை அவிழ்த்து எதன் பொருட்டு அது போடப்பட்டது என்று எண்ணி வியந்து திரும்ப முடிந்து கொள்கிறாள். மிக முதியவள். வெண்பட்டாடை அணிந்தவள். பழுத்து கனிந்த விழிகளும் பால் நுரையென அலையடிக்கும் கூந்தலும் மெலிந்து கூன் விழுந்த உடலும் நெடுங்கும் கை விரல்களும் இறுக மூடிய உதடுகளும் கொண்டவள். இவ்வுலகில் அவளறியாதவை எதுவுமில்லை. எனவே இவ்வுலகில் உள்ள எவையும் அவளுக்கு ஒரு பொருட்டும் அல்ல. தன் நீண்ட முதிய கைகளால் அவள் தொடும் கூழாங்கற்கள் விதை என வெடித்து முளையெழுந்து விழுதுகள் பரப்பி வான் நோக்கி பல்லாயிரம் நாவுகளை விரித்து படபடக்கின்றன. இம்மலைகளை அவள் தொட்டால் பாம்பு முட்டைகளென இவை உடைந்து பேருருவ நாகங்கள் விண்மீன்கள் என விழி சுடர, மழை முகில் என கரிய படம் விரிய எழும். வானளாவிய இப்புவியில் தன் நடுங்கும் கைகளால் ஒவ்வொரு கணமும் அவள் வருடிக் கொண்டிருக்கிறாள். தூங்கும் குழவியை தனித்து அன்னை என. புராணிகையை மும்மூர்த்திகளும் அன்னை என எண்ணுகிறார்கள். அவள் அளிக்கும் இன்முலைப்பாலின்றி அவர்கள் ஆற்றல் கொண்டு ஆக்கி அளித்து அழைக்க முடியாது. அவள் கால்களை பணிந்து தேவர்கள் வழிபடுகிறார்கள். அவர்களின் பெருநிறை அவள் கொண்டு ஒற்றைச் சொல் முளைத்த காடே. அவள் வயிற்றில் பிறந்தவன் பிரம்மன். அவள் கருணை கொண்ட முலைகளில் எழுந்தவன் விஷ்ணு. சினம் கொண்டு சிவந்த அவள் விழிகளில் இருந்து வந்தவன் கனல்வண்ணன். புராணிகை நிகரற்ற பெருங்கருணை கொண்டவள். குனிந்து விழிநீர் சொட்டி இப்புவியில் தனித்து நெளியும் சிறு புழுவையும் தொட்டறிவாள். விண்ணுலாவும் கோள்களை களிப்பாவைகளென நோக்கி புன்னகைப்பாள். இங்குள ஒவ்வொன்றையும் குளிர்நீரெனத் தொட்டு 7 முறை பெருக்குபவள் அவள். பொங்கும் பேரருவி எனதான் தொட்ட அனைத்தையும் நுரை பெருகி எழுந்து நிறையச் செய்பவள். தளிரொடு மலர் கருக்கி பெருகிச் சூழும் காட்டுத்தீ போன்று பெருஞ்சினம் கொண்டவள். குளிர்ந்து பொழிந்து மூடும் பெருமழை அவள். புராணிகை ஒரு கையில் ஒருபோதும் வாடா தண்மலர் கொண்டவள். மறுகையில் விண்கொடி ஒளிவாள் ஏந்தி மலைகளை அறிந்து செல்பவள். புராணிகையை வணங்குபவனுக்கு துயரில்லை. சுவடிக் கட்டெடுத்து விரலோட்டி புரட்டுவது போல அவன் அறிந்து கடந்து செல்ல முடிவிலா உலகங்கள் உள்ளன. கடலடித் தளம் போல அவன் திறந்து நோக்குவதற்கு எண்ணிலடங்காத பொற்பேழைகள் காத்திருக்கின்றன. தன்னந்தனிமையில் நெஞ்சு தொட்டு விழி மயங்கி உவகை கொள்ள முதிரா இளங்கன்னைக்கு தீரா பெருங்காதல் நினைவு என இனியவை கோடி எழுகின்றன. புராணிகையை அறிந்தவர்கள் இலையன்றி மலர் கொண்ட மரம் போன்றவர்கள். அவளைத் தொட்டவர்கள் புலரி படிந்த பனிமலைகள் போல் பொன்னாகிறார்கள். புராணிகையின் மைந்தர்களுக்கு மும்மூர்த்திகள் 3 இனிய சொற்களே. 33 கோடி தேவர்கள் வெறும் எழுத்துகளே.
3033 கோடி பாதாள தெய்வங்கள் அவ்வெழுத்துகளின் நிழல் வடிவங்களே. புராணிகை தனித்தவள். அவளைச் சூழ்ந்து பணிந்திருக்கிறது இப்புவி. படைத்த தெய்வங்களின் பெருவிழி அவள். மாலினி சொல்லி நிறுத்தியதும் எங்கிருந்தோ என சுபகை விழித்து நீள் மூச்செறிந்தாள். இருவரும் அங்கிலாதவர்கள் போல் நெடுநேரம் அமர்ந்திருந்தனர். காட்டின் ஒலிகள் எழுந்து சூழ்ந்த கரிய வானில் விண்மீன்கள் அதிர்ந்து கொண்டிருந்தன. நிலவு தொலைவில் எங்கோ முகில் குவையொன்றுக்குள் ஒளிக்கசிவென தெரிந்தது. பிடியானை ஒன்று தன் மைந்தனுக்கு இட்ட ஆணையை சுபகை கேட்டாள். மைந்தன் ஆம் என்று உரைத்தபடி அன்னையை நோக்கி ஓடுவது தெரிந்தது. இளங்காற்று கடந்து வந்து அவள் குழலை அள்ளி முதுகில் தெளித்த பின்பு சுழன்று சென்றது. அவர்கள் இருந்த மூங்கில் குடில் காற்றில் மெல்ல அசைந்தது. இரவெனும் முழுக்கில் அப்பாறை ஒரு படகென மிதந்து செல்வது போல. இரவெனும் கரிய பெருஞ்சுழி அப்பாறையை மையமாக்கி மெல்லச் சுழல்வது போல. மீண்டும் சிந்தனை. மீண்டும் பொருள் மயங்கி ஒலியாகி அவிதல். மீண்டும் என்னென்ன எண்ணங்கள் என வியத்தல். மீண்டும் ஒரு சொல்லில் எழுதல். துயின்றோமா என்று சுபகை வியந்தாள். துயிலிலெழும் இச்சித்திரங்கள் எங்குள்ளன? துயிலில் என்னைச் சூழ இருக்குமா அவ்வுலகு? இங்குள்ள அனைத்தையும் துயிலென வருடிச் செல்லும் மாயப்பட்டு துகில் பீலி. ஒவ்வொரு முறையும் அது அவளை பிறிதொன்றென காட்டுகிறது. துகில் விலகியதுமே ஒவ்வொன்றும் உருமாறி வருகிறது. சுஜயனின் அலறல் கேட்டு இருவரும் ஒரே கணத்தில் விழித்தெழுந்தனர். ஆ! நாகம்! நாகம்! என்றபடி அவன் எழுந்து உடல் விதிர்க்க தன் சிறு மஞ்சத்தில் அமர்ந்து கூவினான். வாய் ஒரு பக்கமாக கோணி ஒரு கை துடித்தது. இளவரசே என்றபடி மாலினி அவன் இடுப்பைச் சுற்றி தூக்கினாள். 1000 பாம்புகள்! 7 பாம்புகள்! என்று அவன் கூவினான். அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்து பாம்புகள், பாம்புகள், நாகங்கள், நாகங்கள் என்று அலறி அவளை பற்றிக் கொண்டான். இளவரசே! இதோ பாருங்கள் இளவரசே என்று அழைத்து அவன் இரு கன்னங்களையும் மாறி மாறி தட்டினாள் சுபகை. பெருகி வழிந்த எச்சில் ஆடையிலும் மார்பிலும் பளபளக்க அவன் விழப்போவது போல் உடல் தளர்ந்தான். உடனே விழித்துக் கொண்டு பாய்ந்து சுபகையை கைகளாலும் கால்களாலும் இறுக்கிக் கொண்டு பாம்புகள் என்றான். எங்கே? என்றாள் சுபகை. 7 பாம்புகள் என்றான் சுஜயன். தென்னை மரம் அளவுக்கு பெரியவை. அவை நெளிகின்றன. இளவரசே, அவை கதைகளில் உள்ள பாம்புகள். இங்கு நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் என்றாள் சுபகை. நீ இங்கிருந்தாயா என்றான் அவன். ஆம் என்றாள் சுபகை. அங்கே பாம்புகளுக்குள் உன்னை பார்த்தேன் என்றான் சுஜயன். எங்கு? என்றாள் சுபகை. அங்கே நீ என்றபின் அவளை விட்டுவிட்டு தலையை விலக்கி அவள் முகத்தை பார்த்தான். விடு, என்னை விடு. விடு என்னை என்றான். இளவரசே என அவள் கை நீட்ட விடுடி என்னை என்று அவன் கால்களை உதறி அவள் தோள்களில் மாறி மாறி அடித்தான். அவள் இறக்கிவிட தரையில் நழுவி ஓடி மாலினிக்கு அருகே சென்று அவள் மடியில் அமர்ந்து கொண்டு தன் கையை வாயில் வைத்து ஏறிட்டு நோக்கினான். அவரது சிறு விழிகள் உருண்டு கொண்டிருப்பதை அவள் கண்டாள். குனிந்து இளவரசே என்றாள். போ, என்னை தொடாதே என்றான் அவன். ஏன் இளவரசே? அஞ்சிவிட்டீர்களா என்றாள். அருகில் வராதே என்றான் சுஜயன். ஏன் என்றாள். நீ கெட்டவள் என்றான். சுபகை கையை ஊன்றி மெல்ல அமர்ந்தபின் சிரிப்புடன் இப்போதுதான் என்னை கண்டு கொண்டீர்களா என்றாள். சுஜயன், நான் உன்னை அங்கே பார்த்தேன் என்றான். எங்கே என்றாள் அவள். காட்டில். உன்னைச் சுற்றி நிறைய பாம்புகள் இருந்தன. மாலினியின் விழிகளை சுபகை சந்தித்து மீண்டாள். அந்தக் காட்டில் உன்னுடன் அர்ஜுனர் இருந்தார் என்றான். சுபகை திகைத்து மாலினியை நோக்கினாள். சுஜயன் கை நீட்டி, நீ ஏன் ஆடை அணியவில்லை அப்போது என்றான். மாலினி வாய் பொத்தி சிரித்தாள். சுபகை நெஞ்சு படபடத்து, என்ன கண்டீர்கள் என்றாள். நீ ஆடை அணியவில்லை என்றபின் சுஜயன் கை சுட்டி, உன்னுடைய மார்பில் 2 சின்ன குழந்தைகள், மிகவும் சிறிய குழந்தைகள் என்றான்.
சற்றுத் திணறிய பின் பெரிய செம்பு குடங்கள் போல என்றான். பார்த்திருக்கிறான் என்றாள் மாலினி. சுஜயன் சுபகையிடம் நீ கெட்டவள் என்றான். மாலினி அவனைத் தூக்கி தன் மடியில் நீள படுக்க வைத்துக் கொண்டாள். அவன் தலை மயிரை மெல்ல நீவியபடி நாம் அவளுடன் பேச வேண்டியதில்லை இளவரசே. நீ என்னிடம் எல்லாவற்றையும் சொல் என்றாள். அவன் 7 பாம்புகள் என்றான். அவை ஒன்றை ஒன்று பற்றிக் கொண்டு நெளிந்தன. அதன் பிறகு நான் அவற்றை வாளால் என்று சொல்லி கையொன்றி எழுந்து வாளால் அர்ஜுனரை உரைவிட்டு 4 துண்டுகள். அவை துடிதுடித்து என்றபின் திகைத்து திரும்பிப் படுத்து கால்களை முறுக்கிக் கொண்டு நிறைய பாம்புகள். மால்யவான் அந்தப் பாம்பை நான் பார்த்தேன். யானை பாம்பு என்றான். அவன் தலையை வருடிக்கொண்டே மாலினி 7ஆம் உலகிலிருந்து இன்னும் மீள்வதற்கு இயலவில்லை என்றாள். உரக்க உலூபி என்று சொன்ன சுஜயன் 2 முறை சப்பு கொட்டி பாம்புகள் வந்தன. நான் அவற்றின் முன்னால் நான் என் கழுத்தை அறுத்துக் கொண்டேன். அவை என்னை விழுங்கின. உள்ளே இருட்டாக இருந்தது. இருட்டுக்குள் நான் 7 மனிதர்களை பார்த்தேன். அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் என்றான். ஏன் என்றாள் மாலினி. அவர்களைத்தான் பாம்பு விழுங்கிவிட்டதே, அதனால்தான் என்றான் சுஜயன். மெல்ல அவன் உடல் தசைகள் தளர்ந்தன. கைகள் பக்கவாட்டில் விழ தொண்டையொலியுடன் மூச்சு சீராக ஒலிக்கத் தொடங்கியது. புரியாத குழறலாக அவன் ஓரிரு சொற்களை சொன்னான். பின்பு கைகளை வாய்க்குள் செலுத்தி சப்பிக் கொண்டான். அவனை நோக்கிய பின் உடலை ஒடுக்கி புரளும் குழந்தை கருவறைக்குள் திரும்ப விழைகிறது. இப்புவியில் தன் இடத்தை அது கண்டடையவில்லை என்றாள் மாலினி. உடல் நிமிர்த்தி கை நீட்டி துயிலும் குழந்தை தன் இடத்தை அடையாளம் கண்டுவிட்டது. அது முளைத்துவிட்ட விதை போல மேலும் மேலும் என விரிந்து வளர்ந்து இப்புவியை நிறைத்துவிட விழைகிறது. மாலினி குனிந்து அவன் தலையை மெல்ல எடுத்து தரையில் தன்னருகே வைத்தாள். இங்கேயே துயிலட்டும். மஞ்சத்தில் துயில்வது மட்டும் இளவரசர்களுக்கு தெரிந்திருந்தால் போதாது. மண் தரையில் துயில்வதற்கும் தெரிந்தவனே அரசாள முடியும் என்றாள். சுபகை இளைய பாண்டவர் மஞ்சத்தில் துயின்றதைவிட மண்ணில் துயின்ற நாட்களே மிகுதி என்பார்கள் சூதர் என்றாள். ஆம், அவன் தீரா பயணி. பயனுக்கு படுக்கை அமையாது என்பது முதுசொல் என்றாள் மாலினி. நாகர் உலகிலிருந்து அவர் மணிப்பூரக உலகிற்குச் சென்றதாக கதை கூறுகிறது என சுபகை சொன்னாள். ஆம், தசபதரின் காவியத்தின் அடுத்த பகுதி அவரது மணிப்பூரக பயணத்தைப் பற்றித்தான் என்றாள் மாலினி. அரவான் பிறக்கும் காலம் வரை அவன் நாகர் உலகில் இருந்ததாக சொல்கிறார்கள். அரவான் பிறக்கும்போது ஆண் என்றும் பெண் என்றும் ஆன உடல் கொண்டிருந்தான். அவனுக்கு அரவான் என்றும் அரவினி என்றும் 2 பெயர்களை அர்ஜுனன் சூட்டினான். மைந்தன் பிறந்து 28வது நாளில் முதல் நாகவிஷத்துளி அவன் நாவில் வைக்கப்பட்டது. அன்று தந்துணைவியிடம் விடைபெற்று அக்காட்டிலிருந்து கிளம்பினான். கங்கை கரையோரமாக எழுந்து சென்ற பாதையில் நடந்து இமயப் பனிமலை நோக்கிச் சென்றான். அப்பயணத்தில் தன்னை ஒரு பெண்ணென அவன் ஆக்கிக் கொண்டான். மலைப்பெண்களின் ஆடையணிந்து நீள்குந்தல் கொண்டையிட்டு மலர் சூடி பெண் என்று சில நாட்கள் சென்றான். பின்பு தோலாடை அணிந்து வில்லேந்தி ஆணென்று சில காலம். இமயமலை அடுக்குகளினூடாக அங்கு சந்தித்த மலைப்பயணிகளுடன் அவன் சென்றதாக சொல்லப்படுகிறது. இமய உச்சியில் வாழும் கிண்ணருடனும் கிம்புருடனுடனும் அவன் வாழ்ந்தான். விழியறியாமல் மறையும் கலையை கிண்ணரிடம் கற்றான். சிறகிலாது பறக்கும் கலையை கிம்புருடரிடம் கற்றான். ஆனால் தனிமையில் பிறரை எண்ணி ஏங்காதிருக்கவும் பிறருடன் இருக்கையில் உள்ளத்தில் தனிமை கொள்ளாதிருக்கவும் பயின்றதே அவன் கற்ற கலைகளின் உச்சம் எனப்படுகிறது. பாரதவர்ஷத்தின் வடக்கே இமயத்தை படிகளென ஆக்கி ஏறிச் சென்றால் முகில்களுக்குள் அமைந்த நாடுகள் உள்ளன. அங்கு பொன்னிற உடல் கொண்ட மனிதர்கள் வாழ்கிறார்கள். இறப்பற்றவர்கள். காலம் அவர்களை குறுகவே வைக்கிறது. வற்றி உலர்ந்து பருந்து போலாகி பின் சிட்டுக்குருவி என்றாகி பின்னர் சிறகுள்ள பூச்சிகளாகி அங்கேயே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மலை சரிவுகளில் நிழல் இழுபட பறந்திறங்கிச் செல்லும் கீழ்த்திசை நாடுகள் பல உள்ளன. அவை புராணங்களும் அறியாத நிலங்கள்.
கிழக்கத்திய மலை நாடுகளில் காமரூபத்துடன் பாரத வருஷம் முடிவடைகிறது என்பது சூதர் கணக்கு. காமரூபத்துக்கு மறுபக்கம் நீரும் நெருப்பும் ஒன்றேயான கீழே பெருங்காடுகள் உள்ளன. கால்களால் அணுகப்பட முடியாதவை அவை என்கின்றனர் சூதர். பறந்து செல்லும் கிண்ணறரும் கிம்புருடரும் மண்ணுக்குள் செல்லும் பெருநாகங்களும் மட்டுமே அணுகக்கூடியவை அந்நாடுகள் என சூதர் நூல்கள் பாடுகின்றன. ஆனால் வணிகர்கள் காமரூபத்துக்கு அப்பால் உள்ள நாடுகளுடன் இமயமலை முடிகளின் பொன்னிற மக்கள் வணிகம் செய்வதாக சொல்கிறார்கள். அவர்களுடன் இணைந்து மலைச்சரிவுகளில் தோற்கூடாரங்களில் தங்கி நாட்கள் மாதங்களாக உருண்டு மறைய நாள்தோறும் நடந்து அர்ஜுனன் காமரூபத்தை அடைந்தான். காமரூபத்திற்கு அப்பால் 24 கீழ்நாகர் உலகங்கள் மணிப்பூரகம் நாகரலகிற்கு அப்பால் அமைந்திருந்தது என்று மாலினி சொன்னாள். இளைய பாண்டவன் அங்கே சென்று வந்தபின் இன்று அது அஸ்தனபுரியுடன் அணுக்கமான நாடாக உள்ளது. அங்கு அஸ்தனபுரியின் வணிகத் தூதர்களும் சொற்தூதர்களும் சென்று மீள்கிறார்கள். காமரூபத்துக்கு கிழக்கே எழுந்து செல்லும் பெருநிலத்தை சப்த சக்கர மகாதலம் என்று தாந்திரீக நூல்கள் வகிக்கின்றன. கரிய காட்டு மனிதர்கள் வாழும் நிலம் ஸ்ரீமூலம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கப்பால் பொன்னிற முகமும் பாம்பு விழிகளும் கொண்ட 24 குலத்து நாகர் வாழும் நாடு சுவாதிஷ்டானம். அதற்கப்பால் உள்ளது மணிப்பூரகம். அதற்கப்பால் அநாகதமும் விசுத்தியும் ஆகியும் உள்ளன. அணுக முடியாத மலை உச்சியான ஸ்ரீசகஸ்ரம் தேவர்கள் மட்டுமே செல்ல முடிவது. பாரத வருஷத்தின் மீது எழும் சூரியன் முதலில் காலடி வைக்கும் இடம் அது என்கின்றன புராணங்கள். அதை கிழக்கு மேரு என்று நூல்கள் அழைக்கின்றன. சூரியனின் தோழரான அருணர் தன் பொன்னொளிர் பார்வையால் முதலில் தொட்டு பொற்குவையாக ஆக்கும் மலை அது. முன்பு ஸ்ரீசகஸ்ரத்தில் சூரியன் எழுவதைக் காண தேவர்கள் இருபுறமும் ஒவ்வொரு நாளும் கூடி அமர்வதுண்டு. மணிப்பூரகம் அன்னை துர்க்கையின் நிலம். முன்பொரு நாள் கைலாயத்தில் தன் இல்லம் விட்டு எழுந்து கதவைத் திறந்து அன்னை காலையின் முதற்கதிர்பட்டு மரகதமணி என விழுந்த பச்சை பெரும் பரப்பைக் கண்டாள். நந்தியிடம் எவ்விடம் இது என்றாள். அது காலையொளி படும் பாரத வருஷத்தின் முடிமுனை என்று அறிந்தாள். மணிப்பச்சை சிரிந்து அதற்கு மணிப்பூரகம் என்று பெயரிட்டிருந்தார்கள் முனிவர்.